வணக்கம். இதான் வந்து என்னோட ட்ரேடிங் செட்டப். ஓகே. ஸோ இப்போ இத்தனை நாள் வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம சில வீடியோஸ் எல்லாம் முன்னாடி போட்டிருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ட்ரேடிங் டெர்மினல் காமிச்சிருந்துருப்பேன். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் க்ளோஸாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 34 இன்ச் மானிட்ரு. இது வந்து என்னோடய ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா. இதுலேயும் வந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நான் ஜூம் போனால் தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேனுவல் ட்ரேட்ஸ்லாம் இருக்கிறனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரன் பண்ணலாம் சொல்லி இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டெர்மினல் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து யூடியூப் லைவ் போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து இப்போது ஸ்க்ரீன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதே லைவ் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிட்காயினும் கோல்டு மட்டும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது 2 மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது லைவ் நீங்கள் பார்க்குறீங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, சேட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஓகே, யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த எல்லாத்தோட பேரும் எடுத்து யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம குலுக்கல் முறையில் ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீ ஒரு கிடைக்கும். சரிங்களா. அது வந்து அது 1 மந்த்தா 3 மந்த்ஸா இல்லை லைஃப் டைமா அப்படிங்கிறத நான் என்னங்கிறத சொல்கிறேன். பட் ஒருத்தருக்கு ஓகேங்களா. பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும். ஓகே. வந்து நமக்கு என்னென்னா இந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை சொல்லப்போனால். இனி வந்து நமக்கு என்ன வேலைன்னா அதை இந்த மொபைலில் வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லா அக்கௌண்ட்டு எதெல்லாம் வந்து ரன் ஆகுதோ அதில் சும்மா மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து போட்டு வச்சுப்பேன். இது கொஞ்சம் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளோட பழைய கேஜெட்ஸு, இதெல்லாம் வேலை செய்கிறதில்ல, இதெல்லாம் முடிஞ்சு. ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த கேமரா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கான் 2019 வாங்கினது. அப்போ இருந்திருக்கு. அது போக இந்த மைக்கு, இதுதான் வந்து இந்த யூடியூப் லைவ் போகும்போது யூஸ் பண்ணுறது. அதை வந்து மாற்றணும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிங் தான். நீங்கள் பார்ப்பீங்க இங்கே ஒரு ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்குது. ஏதோ இது செஃப் ஜேபிஒய். ஓகே. இப்போ வந்து எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் செட்டப்பே கிடையாது. ஆக்சுவலி வந்து டேபிள் இருக்குது, 2-3 கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் இந்த மானிட்டர் வந்து எனக்கு இன்னும் இது ஃபுல்லாக தெரியாது. இது வந்து ஒரு 3 மானிட்டர் வச்சுருப்பேன். இப்போ வந்து 4வதாக இந்த லைவ் போகிறது இதுக்காக வந்து இன்னொரு மானிட்ரு. இது வந்து நம்மளோட ஒரு பழைய டிசைனர் வாங்கின மானிட்டர் இது. இதுவும் அந்த பீரியட் வாங்கினது தான், 18ன்னு நினைக்கிறேன், அந்த பீரியடை வாங்கினது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு சேனலில் நம்ம வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக இந்த லைவ் மட்டும்தான் பார்ப்பீங்க. டெய்லி நம்மளோட லைவ் மட்டும் இதில் வந்துடும். மற்றபடி இந்த ட்ரேடிங் செட்டப்பை கொஞ்சம் லைட் ஹீட் எல்லாம் போட்டு இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே இந்த வால்லெல்லாம் வந்து பாருங்கள் ஏகப்பட்ட இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி மோட்டிவேஷ்னல் இதெல்லாம் போட்டு இல்லைங்களா, வாரன் பஃபெட் எல்லாம் தூக்கி இறக்கி ஏதோ இப்போ கொஞ்சம் காணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ட்ரேடருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டரோட ஃபோட்டோ போடுறீங்களே அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வாரன் பஃபெட்டை யூஸ் பண்ணுறது இல்லை, ஜெஸ்ஸி லிவர்மோர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் செட்டப்லாம் பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே கொஞ்சம் இப்போ இந்த கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேவும் வந்துடும் இதில் யூடியூப்பில் என்ன ஈக்விட்டி, என்ன டெபாசிட், எப்போ ட்ரேட் ஆனது அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். ஓகே. நான் லைவில் பண்ணுறேன், அது வேணும்னா நான் காமிக்கிறேன். பட் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் வந்து அப்படிங்கும்போது அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஏன்னா ஏன் வந்து டெமோவில் ப்ராஃபிட் வருது லைவில் வரமாட்டேங்குது அப்படின்னா அங்கே எமோஷன் இல்லையா. பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் டெமோலையும் பார்க்க போகிறதில்ல, லைவ்லையும் பார்க்க போகிறதில்ல, விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கீழே ஒன்று கிடக்க பாருங்கள். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாச்சு தொட்டு அப்பப்போ கூட்டும்போது தள்ளி அங்கேயும் இங்கேயும் தள்ளி வைக்கிறதோட சரி. ஸோ அதனால் அந்த ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவில் இந்த செட்டப்லாம் காட்டுறது ஓகே. மெயின் பர்பஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் அதில் வந்து என்னென்னா நீங்கள் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் இந்த நெக்ஸ்ட் டே வந்து இந்த ட்ரேடிங் செட்டப்லேயே நான் வந்து முடிஞ்சால் அதையுமே லைவாக நான் பண்ணுறேன்.
ஏன்னா அது ஆமாம், அது லைவாக தான் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது எடிட்டட் அப்படின்றீங்க, தெரிஞ்ச ஆளுக்கு கொடுத்துட்டு அப்படின்றீங்க. அதுவும் கரெக்டு தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை லைவாகவே நான் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? பார்ப்போம். நல்லா கமெண்ட் பண்ணாருன்னா வேணால் இன்னொரு 2 மாதத்துக்கு சேர்த்து கொடுப்போம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த செட்டப்பெல்லாம் மாற்றணும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வைப்பாங்க அப்படின்ட்டு. அது ஒருத்தர் கேட்டார், என்னங்க நீங்கள் லைட்டெல்லாம் இன்னும் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அதாவதுங்க, ட்ரேடிங் செட்டப் வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறத விட, நம்ம எடுக்கிற ட்ரேடு செட்டப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது இன்னும் சொல்லப்போனால் ட்ரேடிங் டெர்மினல் செட்டப்பை விட ட்ரேட் செட்டப் இங்கே இருக்க பாருங்கள், ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம இப்போ தானே ஐஎல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்ட்டு. நீங்களும் 1 மந்த் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு என்ன ஏதுங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வந்து ஜெமினியில் பண்ணுது. படமே எடுக்கிறாங்க ஜெமினியில். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அதை வந்து ஜெமினியில் கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி மாற்றி கொடுத்துச்சு. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஐடியா தான். ஓகே, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்களும் வந்து உங்களோட ட்ரேட் செட்டப்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே இந்த செட்டப்பை கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.